Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்லைன் வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட முன்பகுதி வந்து அடியில வச்சிருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சிருக்கேன். ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச்சிங் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த இடம் வரைக்குமே நல்லா டீப்பாக கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு லைனிங் மட்டும் திருப்பி நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து நல்ல ஒரு கார்னரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரியே வந்து நான் அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறம் சைடில் 2 சைடுமே வந்து ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பீஸையுமே வந்து மேலே வச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம கார்னர்லேயே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்லைனில் வந்து ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறேன். இது வந்து நான் பேக் சைடு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பேக் சைடு ஃபஸ்ட்டு நான் பைப்பிங் வச்சுட்டு நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு கொடுத்துருப்போம் இல்லையா அது எல்லாமே ஷோல்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நெக்லைன் ஃபுல்லாக நீங்கள் பைப்பிங் கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ப்ளவுஸோட லுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம பைப்பிங் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்லேருந்து பேக் நெக் எல்லாமே கவர் பண்ண மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்லைன் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். நானும் அதே மாதிரி தான் எல்லோ கலரில் நான் கிளாத் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு பைப்பிங்க்கு எப்பவும் போல் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே நான் பைப்பிங்க்கு ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நல்லா வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் தையல் வந்து ஒரே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. நல்ல கிராஸ் பீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வளைவு பகுதி எல்லாமே வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு பைப்பிங். நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே நல்ல ஒரு எல்லோ கலர் தான் கொடுத்துருந்தாங்க. பார்டரும் நம்மளுக்கு முந்தியும் மட்டும் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டிசைன் வைக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப கிராண்டாக வேணான்னு சொல்லி கேட்டதுனால சிம்பிளாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பைப்பிங் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம டபுள் கலர் வச்சு ஒரு டிசைன் ரெடி பண்ண போகிறோம். சாரீ கலர்லேயே நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் கிளாத் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த முக்கோண ஷேப் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 இன்ச்சில் வந்து நல்ல சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ண பீஸை வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு நெக்லைன் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்லேயே வந்து நீங்கள் அந்த ஸ்கொயர் கட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு உள்ளே வந்து நம்ம இன்னொரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அது கொடுக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எடுப்பாக தெரியாது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் பெருசாக ஒரு 3 இன்ச்சஸில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த முக்கோண ஷேப் வைக்கிறோம் இல்லையா அந்த ஷேப் வைக்கும்போது வந்து தனித்தனியாக இல்லாமல் ஒரு பீஸ் வந்து முடிகிற இடத்துல இன்னொரு பீஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் தையல் கொடுத்துட்டே வாங்க. அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சென்டரில் வந்து நம்ம இன்னொரு டிசைன் வைக்கும்போது அது ரொம்ப அந்த கேப் வந்து ஈவனாகவும் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு.
எனக்கு வந்து ஷோல்டர்ஸ் 2.25 இன்ச் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து இந்த டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அதனால் நான் 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஷோல்டர்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டரில் வேறு ஏதாவது லேசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நெக்லைனுக்கு எனக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ அதை ஃபுல்லாகவே வந்து நான் வச்சு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் நான் இப்போ ப்ளூ கலரில் தான் கிளாத் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ப்ளவுஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ நம்ம கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் எடுத்துகிட்டு நான் அதுலேயுமே வந்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சில் தான் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நான் அந்த ப்ளூ கலர் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண கிளாத்துமே வந்து நான் ஆல்ரெடி மடித்த மாதிரியே மடிச்சுட்டு முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த தையல் வந்து கீழே நம்ம அந்த எல்லோ கலர் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி 2 முக்கோண பீஸ்க்கும் இடையில இருக்கிற மாதிரி இந்த பீஸை வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் வரைக்குமே வந்து இதே மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு நெக்லைன் வந்து ஹைட்டு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன் வந்து நல்ல டீப் நெக்கில் போட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வரைக்குமே வந்து இதே மாதிரி வச்சு நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டுக்கும் வந்து நம்ம சேர்த்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டிருப்போம். தையலுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பீஸாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் கேன்வாஸ் ஒர்க் வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி பைப்பிங்கோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு கிளாத் மட்டுமே வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதனால் இந்த டிசைன் எல்லாமே வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் வந்து நெக்லைனில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு மேலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிசைன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கார்னர்லேயே நம்ம ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எல்லா சைடுமே வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த பெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக பார்த்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு எல்லோ கலர் லேஸ் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் எல்லாமே வந்து நம்மளுக்கு டிசைன் போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அண்ட் நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டிசைன் போட்டு பழக போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வாஸ் ஒர்க்கோ இல்லை நல்ல பைப்பிங் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஹெவி ஒர்க்கோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் கிளாத் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக வந்து நம்ம நெக்லைனில் வச்சு நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நான் எல்லோ கலர் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லேஸுமே வந்து நீங்கள் கீழே அந்த கர்வ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக வந்து லேஸை இழுத்து விட்டு நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நீட்டாக கிடைக்கும். லேஸுமே வந்து நான் 2 கார்னர்லேயுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன். 2 கார்னர்லேயும் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். ஓவரால் வந்து நம்ம லேஸ் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதில் நம்மளுக்கு பீட் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் 2 சைடுமே வந்து நான் டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். 2 சைடும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன்.
அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள், நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் டிசைன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் சின்னதாக ஒரு பீடு வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் இதில் எதுவுமே பண்ணலை. ஸ்லீவுமே வந்து நல்ல ஹெவியான பார்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை மட்டும் லைட்டாக வந்து ஒரு லேஸ் கொடுத்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.